ஹலோ இங்கிலீஷ் லேர்னர்ஸ், இன்னைக்கு இனி இங்கிலீஷ் ஈஸி தான் சீரீஸ்ல நம்ம பார்க்க போறது இந்த சென்டென்ஸ் தான். தீஸ் ஆர் த சென்டென்ஸ் ஆர் வெரி காமன், மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சென்டென்சஸ் இல்லையா? நம்ம என்ன சொல்லுவோம்? நீ பேசாம இருப்பது நல்லது, அவன் வராமல் இருப்பது நல்லது, நாங்கள் போகாமல் இருப்பது நல்லது, அவள் உண்மையை சொல்லாமல் இருப்பது நல்லது. இப்படி ஒரு விஷயத்தை நீ வராம இருக்கிறதே நல்லது, நீ போகாம இருக்கிறது நல்லது, உண்மையை சொல்லாம இருக்கிறது நல்லது, இப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுவோம் இல்லையா? அந்த இடங்கள்ல இந்த சென்டென்சஸ் நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். டுடே we are going to learn how to translate and how to form these sentences. Okay, பார்க்கலாமா? Okay, let's get started. நீ பேசாமல் இருப்பது நல்லது. இப்போ நம்ம லிட்டரலி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்? யூ, ஓகே, அண்ட் நல்லது அப்படிங்கிறதுக்கு குட், ஓகே, பேசுறதுக்கு வந்து ஸ்பீக்கு அல்லது டாக்கு எப்படி போட்டுக்குவோமா? அப்போ பேசாமல் இருப்பதுன்னு இருக்கு, அப்போ டோன்ட் ஸ்பீக். ஓகே, இப்படிதானே டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஆனா ராங், இது ராங். அப்ப எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணணும்? ரெடிமேட் ஆன்சர் இப்போ ஒன்று இருக்கு, ஹேட் பெட்டர் வச்சு நம்ம சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். அது என்ன ஹேட் பெட்டர் அப்படின்னா, லைக் இதெல்லாம் வந்து இதை ஃபர்ஸ்ட் நம்ம ரப் பண்ணுவோம். ஓகே, நீ பேசாமல் இருப்பது நல்லது, இந்த ஹேட் பெட்டரை வச்சு எப்படி வந்து நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம்னு மட்டும் பாருங்க. நீ அப்படிங்கிறதுக்கு யூ போட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? நல்லது, பேசாமல் நல்லதுங்கிறதுக்கு இந்த ஹேட் பெட்டர் நம்ம போட போறோம். யூ ஹேட் பெட்டர். ஓகே, யூ ஹேட் பெட்டர் போட்டீங்களா? பேசாமல் இருப்பது, பேசுறதுக்கு ஓகே நம்ம டாக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ யூ ஹேட் பெட்டர், பேசாம இருக்கிறது நெகட்டிவ், பேசுன்னு இல்லை பேசாம இருக்கிறது அப்படிங்கிறதுனால யூ ஹேட் பெட்டர் நாட் டாக். அவ்வளவுதான், சோ சிம்பிள் இல்ல? ஓகே, யூ ஹேட் பெட்டர் நாட் டாக். ஓகே, நீ பேசாமல் இருப்பது நல்லது, யூ ஹேட் பெட்டர் நாட் டாக். பெட்டர் நாட் அதை வச்சுதான் நம்ம சென்டென்ஸ் பார்க்க போறோம். ஓகேயா? ஓகே, புரியுதா? shall we move to the next sentence? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இந்த ஹேட் பெட்டர் நாட், வராமல் இருப்பது, நெகட்டிவா நாட் வந்திருக்கு, சோ வராமல் இருப்பது நல்லது. அதுக்கு நம்ம சென்டென்ஸ் ரெடிமேடா ஆன்சர் ஒன்று வச்சிருக்கோம். ஓகேயா? அப்ப அவன், இதுல அவனும் வராமல் தான் நம்ம சேர்க்க போறோம், அவனையும் வர்றதையும் மட்டும்தான் நம்ம சேர்க்க போறோம். மற்றபடி இத வந்து சென்டென்ஸ்ல ஆட் பண்ணி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போறோம். எப்படின்னு பாருங்க. அவன் அப்படிங்கிறதுக்கு ஹி. ஓகேயா? எல்லாத்துக்குமே ஹி ஹேட் பெட்டர் நாட் போட்டுக்கோங்க. வராமல் இருப்பது, வருதுன்னு கொடுக்கல, வராமல் இருப்பதுன்னு கொடுத்ததுனால ஹி ஹேட் பெட்டர் நாட். வரதுக்கான வெர்ப் என்ன? கம்மு. ஸோ அதனால வராமல் அப்படிங்கிறதுனால நாட் ஆட் பண்ணியிருக்கோம். அவன் வர்றது நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தா ஹி ஹேட் பெட்டர் கம்னு கொடுத்துருக்கணும். ஓகேயா? புரியுதா? அப்ப இந்த சென்டென்ஸ்ல எப்படி வரும்? ஹி ஹேட் பெட்டர் நாட் கம். சோ சிம்பிள் இல்லையா? ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? இதுதான் நீங்க சொல்லணும். ஹி ஹேட் பெட்டர் நாட் கம், அவன் வராம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்ற இடங்கள்ல ஹி ஹேட் பெட்டர் நாட் கம். ஓகே, shall we move to the next sentence? என்ன? நாங்கள் போகாமல் இருப்பது நல்லது. அப்போ நெகட்டிவா இருக்கு, போகாமல் அப்படிங்கறத நாட் ஆட் பண்ணிருக்கோம். நல்லது அப்படிங்கிறது ஹேட் பெட்டர் போட்டு நம்ம சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போறோம். எப்படின்னு பார்க்கலாமா? நாங்களுக்கு வந்து வி. ஸோ இதுல போறதுக்கு மட்டும் என்ன வேர்டுன்னு மட்டும் சொல்லுங்க. கோ. இவ்வளவுதான் நம்ம இவ்வளவுதான் இதுல தேவை. மற்றது இதை ஆட் பண்ணி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போறோம். வி ஹேட் பெட்டர் நாட், we had better not go. அவ்வளவுதான், நாங்கள் போகாமல் இருப்பது நல்லது, we had better not go. Okay, got it? Shall we move to the next sentence? அவள் அந்த உண்மையை சொல்லாமல் இருப்பது நல்லது. இதுல எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறது அவள் சொல்லாமல் இருப்பது நல்லதோட எக்ஸ்ட்ராவா அந்த உண்மையை அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு வேர்டு மட்டும் வந்திருக்கு. இதுல நெகட்டிவா இருக்கு, சொல்லாமல் இருப்பது, அதனால ஹேட் பெட்டர் நாட் போட்டுப்போமா? சொல்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு டெல் அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணுவோம். சரி, அந்த உண்மைக்கு மட்டும் டிரான்ஸ்லேஷன் என்ன? த ட்ரூத் இல்லையா? த ட்ரூத்.
ஓகே, அவளுக்கு வந்து ஷி. இவ்வளவுதான் நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ண, இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணும்? ஷி போடுக்கோங்க. ஷி ஹேட் பெட்டர் நாட். ஏன்னா சொல்லாமல் இருப்பது நல்லது அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? அப்போ நெகட்டிவா இருக்கு. சொல்றது நல்லதுன்னு கொடுக்கல, சொல்லாம இருக்கிறது நல்லதுன்னு வார்ன் பண்ணிருக்காங்க. ஸோ என்ன பண்ணும்? ஷி ஹேட் பெட்டர் நாட் போட்டுக்கோங்க. ஷி ஹேட் பெட்டர் நாட் டெல் த ட்ரூத் அப்படின்னு போடணும். ஷி ஹேட் பெட்டர் நாட் டெல் த ட்ரூத். புரிஞ்சுதா? ஈஸியா இருக்கா சென்டென்ஸ்? அவள் அந்த உண்மையை சொல்லாமல் இருப்பது நல்லது அப்படின்னு சென்டென்ஸ் இருந்ததுன்னா ஷி ஹேட் பெட்டர் நாட் டெல் த ட்ரூத் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? நான் இப்பொழுது சாப்பிடாமல் இருப்பது நல்லது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு வயிறு சரியில்லை, நான் இப்ப சாப்பிடாம இருக்கிறது நல்லது. ஓகேயா? நான் இப்ப சாப்பிடாம இருக்கிறது, இது வந்து எனக்கு நானே கொடுத்துக்கிற அட்வைஸ். நான் இப்பொழுது சாப்பிடாமல் இருப்பது நல்லது. சாப்பிடாமல் இருப்பது அப்படிங்கிறதுனால ஹேட் பெட் நல்லது அப்படின்னால ஹேட் பெட்டர் நாட் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றது? நானுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் ஐ. இப்பொழுது அப்படிங்கிறதுக்கு நவ் இல்லையா? ஸோ இதுல சாப்பிட்றதுக்கு மட்டும் நீங்க என்னன்னு டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா ஈட். இப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? ஐ ஹேட் போடுவோம். ஐ ஹேட் better not, I had better not eat போடுவாங்க. அடுத்து என்ன வரும்? now. புரியுதா? I had better not eat now அப்படின்னா நான் இப்பொழுது சாப்பிடாமல் இருப்பது நல்லது. ஓகே, புரியுதா? shall we move to the next sentence? அவர்கள் எதையும் உடைக்காமல் இருப்பது நல்லது. அவங்க எதையும் உடைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. உடைச்சிடாம எதையும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ லைக் இதுல இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னா, நம்ம ஹேட் பெட்டர் நாட் யூஸ் பண்ணி தான் உடைக்காமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறதுனால ஹேட் பெட்டர் நாட் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் தே. எதையும் அப்படிங்கிறது சென்டென்ஸ் நெகட்டிவா, எதையும் எதையுமே அப்படின்னு சென்டென்ஸ் சொல்றதுனால எனி திங். ஓகே, எனி திங் எதையும். ஓகே, புரியுதா? உடைக்கிறதுக்கான வேர்பு பிரேக். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும், சென்டென்ஸ் அழகா ஃபார்ம் பண்ணலாம். எப்படி வரும்? தே போடுவோங்க அவர்கள். தே ஹேட் பெட்டர் நாட் போடுவோங்க. தே ஹேட் பெட்டர் நாட். தே ஹேட் பெட்டர் நாட் பிரேக் போடுவோங்க. பிரேக்னா உடைக்கிறது. ஓகேயா? ஸோ தே ஹேட் பெட்டர் நாட் பிரேக் எனி திங். அவர்கள் எதையும் உடைக்காமல் இருப்பது நல்லது. They had better not break anything. Okay, got it? அவர்கள் எதையும் உடைக்காமல் இருப்பது நல்லது. They had better not break anything. Okay, shall we move to the next sentence? நீ அவளை சந்திக்காமல் இருப்பது நல்லது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இந்த அட்வைஸை கொடுப்போம் இல்லையா? வார்ன் பண்ணுவோம், நீ அவளை மீட் பண்ணாத, எதுக்கு மீட் பண்ற, மீட் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த இடத்துல இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? நீங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் யூ. நம்ம என்ன பண்ண போறோம்? சந்திக்காமல் இருப்பது நல்லது. அதாவது இதுக்குதான் நம்ம ஹேட் பெட்டர் நாட் வச்சு சந்திக்காமல் இருப்பது, அதனால நாட் யூஸ் பண்றோம். அதை பர்டிகுலரா நான் மென்ஷன் பண்ணிட்டே இருக்கேன். நெகட்டிவா இருக்கிறதுனால நாட் ஆட் பண்ணிருக்கோம். ஓகேயா? நீ அவளை சந்திக்காமல் இருப்பது நல்லது. அவளை அப்படிங்கிறதுக்கு ஹர் இல்லையா? சரி, சந்திக்கிறதுக்கு மீட். இது மட்டும் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண தெரிஞ்சா போதும். இப்ப சென்டென்ஸ் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பாருங்க. யூ முதல்ல கொண்டு வாங்க. யூ அடுத்து ஹேட் பெட்டர் நாட் போடுங்க. யூ ஹேட் பெட்டர் நாட் போட்டுக்கோங்க. யூ ஹேட் பெட்டர் நாட், ஏன்னா சென்டென்ஸ் நெகட்டிவ். யூ ஹேட் பெட்டர் நாட் மீட் போட்டுக்கோங்க. யூ ஹேட் பெட்டர் நாட் மீட் ஹர். ஓகே, நீ அவளை சந்திக்காமல் இருப்பது நல்லது. யூ ஹேட் பெட்டர் நாட் மீட் ஹர். ஓகே ஓகே, ஷால் வி மூவ் டு தி நெக்ஸ்ட் சென்டென்ஸ்? நீ என் பிறந்த நாளை மறக்காமல் இருப்பது நல்லது. இதுல வந்து மறக்காமல் இருப்பது நல்லது, ஹேட் பெட்டர் நாட். ஓகே, இதை எப்படி பார்க்கலாம்? டிரான்ஸ்லேட் பண்ணாமா? நீக்கு வந்து யூ. என் பிறந்த நாள் அப்படின்னா மை பர்த்டே. மை பர்த்டே. ஓகே, மை பர்த்டே. ஓகே, மறக்காமல், மறக்கிறதுக்கு forget. forget. ஓகேயா? இது என்ன அப்படின்னா, ஹேட் பெட்டர் நாட் போட்டுட்டு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வெர்பு என்ன அப்படின்னா, எல்லா சென்டென்ஸ்லயும் V1 வெர்பு தான் யூஸ் பண்றீங்க. சரியா? ஸோ சென்டென்ஸ் எப்படின்னு பார்க்கலாமா? யூ
போட்டுக்கோங்க. had better not போட்டுக்கோங்க. you had better not, you had better not என்னது forget my birthday, you had better not forget my birthday. Okay, got it? You had better not my birthday. நீ என் பிறந்த நாளை மறக்காமல் இருப்பது நல்லது. You had better not forget my birthday. Okay, got it? Shall we move to the next sentence? நம் ஓட்டும் பொழுது நீ போனில் பேசாமல் இருப்பது நல்லது. இது மற்ற எல்லாத்தையோட கொஞ்சம் பெருசா தெரியுது. ஸோ எப்படினாலும் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். ஸோ வாகனம் ஓட்டும் பொழுது அப்படின்னா while, பொழுது அப்படிங்கிறதுக்கு டிரான்ஸ்லேஷன் while. வாகனம் ஓட்டுறது அப்படிங்கிறது டிரைவிங், அவ்வளவுதான், டிரைவிங். ஓகே, பேசாமல் இருப்பது நல்லது, அதுக்கு had better not போட்டோமா. போனில் அப்படின்னா இந்த இடத்துல ஆன் போன், யூ நீனா. ஓகே ஓகே, போன்ல பேசுறதுக்கு எப்பவுமே ஆன் தான் யூஸ் பண்ணணும், சரியா? எலக்ட்ரானிக்கல் டிவைஸ் அது போன் அப்படின்னு வந்திருக்கிறதுனால ஆன் போன் போட்டிருக்கோம். பேசாமல் அப்படிங்கிறதுக்கு பேசுறதுக்கு டாக்னு வச்சுக்கலாம். ஓகே, டாக். இப்ப சென்டென்ஸ் இதுல எப்படி டிரான்ஸ்லேட் பண்ண போறோம் அப்படின்னா யூ போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட், யூ. அடுத்து had better not போடுங்க, ஏன்னா பேசாமல் இருப்பது. had better not. அடுத்து வெர்பு டாக், V1 வெர்பு டாக் on phone while driving. சென்டென்ஸ் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ணலாம். யூ had better not talk on phone while driving. ஓகே, நீ வாகனம் ஓட்டும் போது போனில் பேசாமல் இருப்பது நல்லது. யூ had better not talk on phone while driving. ஓகே, shall we move to the next sentence? என்னுடன் சண்டை போடாமல் இருப்பது நல்லது. என் கூட தயவுசெய்து சண்டை போடாத, நீ என் கூட சண்டை போடாம இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லுவோம்ல. இதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? நீ அப்படிங்க, சாரி யூ, நீக்கு வந்து யூ. ஸோ இதுல சண்டை போடாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறனால had better not போட போறோம். என்னுடன் அப்படின்னா with me, with me, என்னுடன் அப்படின்னா with me. சண்டை போடுறதுக்கு என்ன வெர்பு? ஃபைட்டு, V1 தான் யூஸ் பண்றோம், நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா. இப்ப ஈஸி தானே, சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு பார்க்கலாமா? யூ போட்டுக்கோங்க, அது had better not போடுங்க. you had better not போட்டீங்களா? you had better not. அப்புறம் என்ன வரும்? fight with me, fight with me. அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய சென்டென்ஸா இருந்தாலும் ஈஸியா டிரான்ஸ்லேட் பண்ணலாம். you had better not fight with me. என் கூட நீ சண்டை போடாம இருக்கிறது நல்லது. you had better not fight with me. ஓகே, shall we move to the next sentence? நீ இனிப்பு சாப்பிடாமல் இருப்பது நல்லது, அல்லது நீங்கள்னு கூட போடுவோங்க. நீ நீங்கள் ரெண்டுக்குமே என்னதான் யூ தான். ஸோ இப்போ டாக்டர் கிட்ட போறோம், டாக்டர் அட்வைஸ் பண்ணுவார் இல்லையா? ஸோ நீங்க இப்போ இனிப்பு சாப்பிடாம இருக்கிறது நல்லது, உங்களுக்கு சுகர் வந்துருச்சு, சரியா? அது நல்லது. அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லலாம்? நீங்கள் அப்படிங்கிறதுக்கு யூ. சரி, இந்த இடத்துல சாப்பிடாமல் இருப்பது நல்லது அப்படிங்கிறதுனால had better not அப்படின்னு போட போறோம். இனிப்புக்கு என்ன? ஸ்வீட்டு, ஸ்வீட்டு. சாப்பிட்றதுக்கு ஈட்டு. இது மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும். சென்டென்ஸ் எப்படி அழகா டிரான்ஸ்லேட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? யூ போட்டுக்கோங்க, யூ. had better not போட்டுக்கோங்க, had better not. போட்டாச்சா? ஓகே, போட்டுட்டோம். you had better not eat sweet. ஈஸியா இருக்கா சென்டென்ஸ்? you had better not eat sweet. நீங்கள் இனிப்பு சாப்பிடாமல் இருப்பது நல்லது. நீங்க என்ன செய்யணும்? இனிப்பு சாப்பிடாம இருக்கிறது நல்லது, ஏன்னா உங்களுக்கு டயபிட்டிஸ். ஓகே, you had better not eat sweet. ஓகே, shall we move to the next sentence? என்னன்னு பாருங்க. அவள் கோபப்படாமல் இருப்பது நல்லது. எவ்வளவு கோபப்படாம இருக்கு சொல்லுங்க. கோபப்படாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவோம்ல. அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணலாம்? கோபப்படாமல் இருப்பது நல்லதுக்கு had better not. சரி, ஓகே. ஸோ ஓகே, அவளுக்கு நீங்க ஷீ போட்டுக்கலாம். ஸோ கோபப்படுறதுக்கு வந்து கெட் ஆங்கிரி, கெட் ஆங்கிரி. ஓகேயா? அப்ப சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்? பண்ணலாமா? ஷீ, அடுத்து had better not போடுவோங்க. had better not. ஓகே, she had better not
கெட் ஆங்கிரி. ஓகே, ஷீ ஹேட் பெட்டர் நாட் கெட் ஆங்கிரி. கோவப்படுறதுன்னு சொல்லியிருக்கோம். ஏன் படுறதுன்னு சொல்லியிருக்கோம்? நாட் வந்திருக்கு, அதனால நாட் சேரும்போது படாமல்னு மாறிடும் மீனிங். ஷீ ஹேட் பெட்டர் நாட் கெட் ஆங்கிரி. ஓகே, ஷீ ஹேட் பெட்டர் நாட் கெட் ஆங்கிரி அப்படின்னா அவள் கோபப்படாமல் இருப்பது நல்லது. இப்ப ஃபைனலா நான் உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுக்க போறேன். அதை நீங்க என்ன பண்ண போறீங்க? டிரான்ஸ்லேட் பண்ண போறீங்க. இதுதான், நீ அழாமல் இருப்பது நல்லது. இது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நீ அழாமல் இருப்பது நல்லது. இது எப்படி நீங்க சொல்லுவீங்க? கமெண்ட்ல உங்க ஆன்சரை சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.